Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலைவு படிவியல்னு சொல்லுவோம். அதில் exercise 5.2 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. Find the distance between the following pairs of points ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்காணும் புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸை பொறுத்த அளவுக்கு ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே ஃபுல்லாக இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்ஸும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் ஃபார்முலா. இது தான் டிஸ்டன்ஸான ஃபார்முலா வந்து d = root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த ஃபார்முலா தான். இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1,2 and 4,3 ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1,2 and 4,3 அதை வந்து x1 y1 x2 y2ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபார்முலா என்ன? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ x2 வேல்யூ என்ன? 4 minus 1 the whole square plus 3 minus 2 the whole squared. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ 4 minus 1னா 3 squared plus 3 minus 1 2னா 1 squared. 3 squaredனா 9, 1 squaredனா 1. 9 plus 1 10. root of 10 units. distance என்ன? dங்கிறது distance. d = root of 10 units தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். அதிலே செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் 1 வந்து 3,4 மற்றும் -7,2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? d = root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole squaredன்னு இருக்குது. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இது வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு நாம் அதுதான் பண்ண போகிறோம். d = root of -7 minus 3 the whole square plus 2 minus 4 the whole square. மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன் போடணுமா? 7 3 ஆட் பண்ணால் 10 minus 10 the whole squared ப்ளஸ்ஸு இது ரெண்டே மைனஸ் பண்ணால் -2 கிடைக்கும். ஸோ பெரிய நம்பர் வந்து 4. ஸோ -2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ -2 இதை ஸ்கொயர் எடுத்தால் 4. ஸ்கொயர் எடுத்தால் எப்போவுமே மைனஸில் இருந்தால் அது ப்ளஸ்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். இதை ஸ்கொயர் எடுத்தால் 100, இதை ஸ்கொயர் எடுத்தால் 4. ஸோ 100 + 4 104 யூனிட்ஸ். ஸோ இதை எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? இது இருக்குது. இது ரெண்டுக்கும் ஒரு இது காமனாக வெளியில் வந்துடும். இது இருக்குது. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் 26. ஸோ டூ ரூட் 26 யூனிட்ஸ். இதுதான் இதோட ஆன்சர். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன? 2 × √26 யூனிட்ஸ். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்பர்ஸ் கொடுக்காம ஏபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஏபி, செகண்ட் பாயிண்ட் வந்து சிபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன். அதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ x2 என்ன? சி. x1 என்ன? ஏ. சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b minus b the whole squared. ஸோ c minus இது மைனஸு ப்ளஸ்ஸு கேன்சல் ஆயிருமா? ஸோ இந்த ஸ்கொயரு இது கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? c minus a the whole squaredன்னு இருக்குது. ஸோ c minus a the whole squaredல இந்த இது கேன்சல் பண்ணிட்டு என்ன இருக்குது ஆன்சரு? c minus a யூனிட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் = c minus a யூனிட்ஸ். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். பாயிண்ட் 1 வந்து 3, -9. பாயிண்ட் 2 வந்து -2,3. ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா வேல்யூஸா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் -2 -3 the whole square ப்ளஸ்ஸு -3 -9 the whole square. மைனஸ்னா ப்ளஸ் ஆகுமா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கேனா அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆட் பண்ணால் -5 the whole square ப்ளஸ்ஸு 3 + 9 the whole square. 3 + 9னா 12 ஸ்கொயர்னா 144. ஸோ 25 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 144 வரும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணேன்னா 169 கிடைக்கும். இது ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 13 × 13 169. ஸோ 13 யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன? 13 யூனிட்ஸ். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகளா என ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. Determine whether the given set of points in each case are collinear or not அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே சம் மாதிரி தான் இதில் வந்து சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம், இங்கே 3 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். பாயிண்ட் 1 வந்து 7, -2. பாயிண்ட் 2 வந்து 5, 1. பாயிண்ட் 3 வந்து 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், லெட் இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிஷன் என்னென்னா, இப்போது ஒரு கோடமையும் புள்ளிகளா அப்படின்னு அதை வந்து நான் கண்டுபிடிக்கணுன்னா 2 பாயிண்ட் ஆட் பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். சம் ஆஃப் 2 sides ஈக்குவல் டு தேர்டு சைடு, அதுதான் வந்து இதோட கண்டிஷன். ஸோ இதுபடி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு கோட்டில் வந்து அமையும், இல்லை அப்படின்னா அமையாது, அவ்வளோதான். அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து கொலினியர், இல்லாட்டி நாட் அ கொலினியர், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபி கண்டுபிடிக்கணும், அடுத்து வந்து பிசி கண்டுபிடிக்கணும், அடுத்து வந்து சிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பாயிண்ட் எடுத்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏபி எடுத்துக்கிறேன். ஸோ இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பிவா. ஸோ வந்து x1 y1 x2 y2 வேல்யூஸை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கிது, √5 - 7 whole square + 1 - -2 whole square கிடைக்கிது. ஸோ மைனஸ்னா ப்ளஸ்ஸா, ஸோ 1 + 2 3 squared. ஸோ இங்கே 5 - 7 -2 whole square, அதுதான் இங்கே இருக்குது. ஸோ 2 squaredனா 4, 3 squaredனா 9, 4 + 9 13, √13. இதுதான் வந்து ஏபியோட டிஸ்டன்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிசி எடுக்கிறோம். பாயிண்ட் பியும் பாயிண்ட் சி எடுக்கிறோம். ஸோ சேம் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா, அதில் நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணாமல் 3 - 5 whole square + 4 - 1 whole square. ஸோ 3 - 5 -2 whole square + இது 3 squared. 3 squaredனா 9, 2 squaredனா 4, 4 + 9 13. ஸோ இது 13 கிடச்சிச்சு, இது 13 கிடச்சிருக்கு. தேர்டு இது ரெண்டே வந்து ஆட் பண்ணால் வரக்கூடியதாக இருக்கணும், வந்துச்சுன்னா இது வந்து கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதை செக் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு சிஏ, பாயிண்ட் சி பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா, அதில் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 7 - 3 whole squared + -2 - 4 whole squared. ஸோ 4 squared + -6 whole squaredனா √16 + 36. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இது ரெண்டே ஆட் பண்ணால் 52. ஸோ √52. இதை எப்படி இருக்கலாம், 2 × 2 × 13 இருக்கலாம். இங்கே ஸ்கொயர்டு தானே, ஸோ ஸ்கொயர் ரூட்டுங்கும்போது ரெண்டுக்கு ஒரு காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இது எப்படி வரும், 2 × √13 யூனிட்ஸ்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கிடச்சிருக்கு சிஏவோட வேல்யூ. ஸோ கொலினியருக்கான கண்டிஷன் என்ன, ஏபி + பிசி = சிஏ அப்படின்னு இருக்குது. ஸோ √13 + √13 இதை ஆட் பண்ணால் 2√13ங்கிறது நமக்கு கிடைக்குமா? ஸோ கரெக்டு. ஸோ த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி சம்மை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். a - 2, a, 3 அண்டு a, 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாயிண்ட் ஏ, இது என்னோட பாயிண்ட் பி, இது என்னோட பாயிண்ட் சி. ஸோ ஏபி வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஏபியோட 2 வேல்யூஸ் எடுத்துட்டேன். டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ அதில் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட x2 என்ன ஏ, x1 என்ன ஏ. ஸோ a - a whole square + 3 - 3 - 2 whole square. ஸோ ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 0 இருக்குது. 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0. ஸோ நோ ப்ராப்ளம், அது அப்படியே போயிடும். ஸோ 3 - 2னா மைனஸ் ப்ளஸ் 3 + 5, 3 + 2 5 ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3 + 2 whole squared. ஸோ ஸ்கொயர்டுக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகி 3 + 2 5. ஸோ இதுதான் இதோட ஏபியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிசி ஃபைன் பண்ணலாம். a, 3 a, 0. ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா, அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இது மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு. 0, -3 -3 whole squared 9. 9னா என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ 3. இதுதான் வந்து பிசிக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிஏ, a, 0 a, -2. ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்குது -2 whole squared இருக்குது.
ரூட் 4னா 2 கிடைக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ கொலினியருக்கான கண்டிஷன் என்ன? பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏதோ இந்த நம்ம ப்ரீவியஸாக பார்த்து ஆடுறேன் ஏதாச்சும் 2 சைடு ஆட் பண்ணால் 3rd சைடு கிடைக்கும். ஸோ அதன்படி பார்த்தா 3a 2a ஆட் பண்ணால் எனக்கு 5 கிடைக்குமா? ஸோ கிடைச்சிருச்சு. ஸோ த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ இதுவும் வந்து ஒரு கோடமையும் புள்ளிகள் தான் அப்படின்னு நாம் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? Question number 3. Show that the following points taken in order form and isosceles triangles ன்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு இரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 5,4, பி வந்து 2,0, சி வந்து -2,3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நான் கிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன? 5,4. ஸோ இங்கே எங்கே இருக்குது? 5, 4 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இது என்னோட பாயிண்ட்டு ஏ. நெக்ஸ்ட்டு 2,0 இது என்னோட பாயிண்ட்டு பி. சி இது ஓகேங்களா? அது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஏபி பிசி சிஏ அது எல்லாத்தையும் நாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏபி பாயிண்ட் 2 எடுத்துட்டேன். அதுக்கு டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன். அதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 - 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 0 - 4 தி ஹோல் ஸ்கொயர். 2 - 5னா -3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -4 தி ஹோல் ஸ்கொயர். -3 ஸ்கொயர்னா 9, -4னா 16. ஸோ 9 + 16 25, √25. ரூட் எடுத்தால் -5ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பிசி. பியோட வேல்யூ சியோட வேல்யூ எடுத்து கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 ஸ்கொயர்டு -4 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர்டு. 4 ஸ்கொயர்னா 16 + 9 = √25. ஸோ 5 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு சியு ஏவோ எடுக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கிது? 5 + 2 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர்டு. 5 + 2னா 7 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர்டுனாலும் 1 தான். ஸோ 49 + 1 50. ஸோ 50னா 2 × 25 கிடைக்கும். ஸோ 5 வெளியில் வந்துருமா? ஸோ 5 × 5 25. ஸோ 5 வெளியில் வந்துடும். ஸோ √2 தான் இருக்கும். ஸோ 5 × √2 அப்படின்னு கிடைக்கிது எனக்கு. ஸோ இங்கே வந்து ஏபி ப்ளஸ் பிசி ரெண்டையும் ஆட் பண்ணால் அது வந்து சிஏவை விட பெருசாக இருக்குது. ஸோ 5 + 5 இதோட வேல்யூ 5, இதோட வேல்யூ 5. ஸோ இதை ஆட் பண்ணால் 10. ஆனால் இது வந்து 5 √2 தான் இருக்குது. ஸோ இதுதான் பெருசாக இருக்குது. ஸோ ஏபி ஈக்குவல் பிசியா? ரெண்டு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் எ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அதாவது ஏதாச்சும் 2 ஆட் பண்ணால் அது வந்து 3rd சைடை விட பெருசாக இருக்கணும். பெருசாக இருந்ததுன்னா அது வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். அதை விட 3rd சைடை வந்து சிறுசாக இருந்ததுன்னா ஐசோசெல்ஸ் கிடையாது. அந்த மாதிரி. ஸோ அதுபடி பார்த்தா இது ஐசோசெல்ஸ் தான். இதுதான் கண்டிஷன். ஐசோசெல்ஸாக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன். அதுபடி அப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ ஐசோசெல்ஸ்ன்னு நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் ஏ வந்து 6, -4, பி வந்து -2, -4, சி வந்து 2, 10ன்னு இருக்குது. ஸோ கிராஃபில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இது என்னோட ஏ, இது என்னோட பி, இது என்னோட சி. ஸோ இது 3 ஆட் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இந்த ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெல்ஸாக இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி எடுத்துட்டா பாயிண்ட் ஏபி டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணால் -8² ப்ளஸ்ஸு -4 + 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0, 0 ஸ்கொயர் 0 தான். ஸோ 8 ஸ்கொயர்னா 64. ஸோ இதுலேருந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 8, 8, 8, 64. ஸோ 8. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிசி கண்டுபிடிக்கிறேன். பிசிக்கான வேல்யூ இது, சிக்கான வேல்யூ, பாயிண்ட் பிக்கான வேல்யூ இது, பாயிண்ட் சிக்கான வேல்யூ இது. ஸோ எகெயின் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? √2 - -2 the whole square plus 10 - -4 the whole square னு கிடைக்குது. ஸோ -2னா 2 + 2 4. ஸோ 10 + 4 14. ஸோ 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 14 ஸ்கொயர்டா? ஸோ 16 + 196 212 √212 கிடைக்குது. இதுலேருந்து
இந்த வெளியில் எடுத்தால் 253 கிடைக்கிது. ஸோ இது என்னோட பிசியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிஏ 2 10 6 -4 இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்து நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 - 2 the whole squared ப்ளஸ் -4 -10 the whole squared. ஸோ 4 squared ப்ளஸ் -14 the whole squared. ஸோ இது பண்ணால் 16 + 196 212 √212 கிடைக்கும். ஸோ ரூட்லேருந்து எடுத்தால் 2 √53 கிடைக்குது. ஸோ இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ பிசி ப்ளஸ் சிஏ வந்து இரண்டும் ஈக்குவலாக இருக்குது. அது வந்து எதை ஆட் பண்ணும்போது என்ன இருக்குது? சிஏ விட பெருசாக இருக்குது. ஸோ 2√3 ப்ளஸ்ஸு 8 அண்டு 2√53 ரெண்டே ஆட் பண்ணால் இதை விட பெருசாக இருக்குது. ஸோ பிசியும் சிஏயும் ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் எ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏதாச்சும் 2 சைடை ஆட் பண்ணால் அது வந்து தேர்டு சைடை விட பெருசாக இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். ப்ளஸ்ஸு நம்ம ஏதாச்சும் ஒரு 2 சைடு ஈக்குவலாகவும் இருக்கணும், அது செகண்ட் கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து ஐசோசெல்ஸ், இல்லாட்டி ஐசோசெல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதைப்படி பார்த்தா இது ஐசோசெல்ஸ்ன்னு சொல்லி எழுதிட்டோம், ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 4. பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக. Show that the following points taken in order form and equilateral in each case அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சம்மு பார்க்கலாமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். பாயிண்ட் ஏ வந்து 2, 2, பி வந்து -2, -2, சி வந்து -2√3, -2√3. ஸோ ஏபி = பிசி = சிஏ. இதுதான் வந்து கண்டிஷன். இதுபடி இருந்தால் அது வந்து குவாட்ரிலேட்ரல், இல்லாட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏபி ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட், ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா இது, அது எழுதிட்டேன். அதில் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -2 - 2 the whole squared plus -2 - 2 the whole squared equal to -2 - -4 the whole squared plus -4 the whole squared root of. So -4 the square 16, இது ஸ்கொயர் எடுத்தாலும் 16. root of 16 plus 16 32, root of 32. So 4√2. நெக்ஸ்ட்டு பிசி, பி வேல்யூ இது, சி வேல்யூ இது. ஸோ டிஸ்டன்ஸில் போடுறேன். ஸோ -2√3 -2 the whole squared plus 2√3 -2 the whole squared. So -2√3 plus 2 the whole squared plus 2√3 plus 2 the whole squared. So இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a plus b the whole squared equal to a squared plus 2ab plus b squared. அந்த ஃபார்மெட்டில் இருக்கா இது? ஸோ அதில் வந்து நான் வந்து இந்த பார்ட்டை வந்து நான் அப்படி கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ -2√3 the whole squared. ஸோ ப்ளஸ்ஸு 2 × -2√3 × 2 ப்ளஸ் 2 squared ப்ளஸ்ஸு இதை நானும் அப்படி அதே மாதிரி இந்த ஃபார்முலா படி எழுதுகிறேன். 2√3 the whole squared ப்ளஸ் 2 × 2√3 × 2 × 2 ப்ளஸ் 2 squared. ஸோ இது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணால் 2 2 squaredனா 4, இதுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ 4 × 3 கிடைக்கும் இது. நெக்ஸ்ட்டு இது வந்து 2 × 2 4, 4 × 2 8 √3 ப்ளஸ்ஸு இது 2 squaredனா 4. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் 4 × 3 வரும், இதை சிம்ப்ளிஃபை பண்ணால். ஸோ 2 × 2 4, 4 × 2 8, 8√3, 2 squaredனா 4. ஸோ -8√3 ப்ளஸ் 8√3 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 4 × 3 12. நெக்ஸ்ட்டு 4 ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ் 4 × 3 12 ப்ளஸ்ஸு 4 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 32 கிடைக்குது. ஸோ √32 = ரூட்லேருந்து எடுத்தோம்னா 4√2. ஸோ இது இங்கே பாருங்கள், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இப்போ வெளியில் எடுத்தால் 2 × 2 4 வெளியில் வந்துடும். √2 வந்து ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து உள்ளே இருக்கும். ஸோ 4 × √2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிஏ ஃபைன் பண்ணலாம். ஸோ சிக்குரிய வேல்யூ இது, ஏக்குரிய வேல்யூ இது. இந்த வேல்யூஸை டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக பண்ணோம்ல, a plus b the whole square ஃபார்முலா, a square plus 2ab plus b squared, அதில் வந்து நம்ம விரிச்சு எழுதுகிறோம். ஸோ எழுதுனோம்னா 2 squared plus 2 × 2 × 2√3
ப்ளஸ்ஸு 2 ரூட் 3 தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை இது பண்ணுறோம். 2 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 2 ரூட் 3 இன்ட்டு 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 2 ரூட் 3 தான் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 2 ஸ்கொயர்னா 4, 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8, 8 ரூட் 3 ப்ளஸ்ஸு 2னா 4, 4 இன்ட்டு இந்த ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ டேரெக்டாக 3 விட்டு வரும். நெக்ஸ்ட்டு இது 2 ஸ்கொயர்ட்னா 4, 4 நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 2 4 8, 8 ரூட் 3ன்னு வரும். ஸோ ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 3 கிடைக்கும். ஸோ 4 ப்ளஸ் 12 ப்ளஸ் 4 ப்ளஸ் 12ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ரூட் 32, 4 ரூட் 2ன்னு கிடைக்கும். ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. எல்லாத்துக்கும் 4 ரூட் 2 தான் வந்திருக்கு. எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஏன்னா கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஏ பாயிண்ட் ஏ வந்து ரூட் 3, 2, பாயிண்ட் பி வந்து 0, 1, பாயிண்ட் சி வந்து 0, 3ன்னு இருக்குது. ஸோ இது என்னென்ன ஏபி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிஏன்னு ப்ரூஃப் பண்ணணும். டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதில் ஏபிக்கான வேல்யூஸை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். So root of 0, root 3 the whole squared plus 1 minus 2 the whole squared. So இது 0 minus root 3, root 3. So minus root 3 the whole squared plus minus 1 the squared. So root 2 இது cancel ஆயிருமா? அப்போ இங்கே 3 தான் இருக்கும். So இங்கே வந்து 1 squared. So 1. So 3 plus 1 the 4. So root 4 தான் 2 answer. Next BC. Point B இது point C. ஸோ இது ரெண்டையும் நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கிது 0 ஸ்கொயர்டுனா 0 தான், 2 ரூட்ஸ்னா 4, ரூட் 4னா 2. நெக்ஸ்ட்டு சிஏ பாயிண்ட் சிஏ ஏவை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 0, 3 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர்டு இது கேன்சல் ஆகிடும். அப்புறம் 3 இங்கே இருக்குது 1 இருக்குது. ஸோ ரூட் 4. ஸோ ரூட் 4னு எடுத்தால் 2. ஸோ இப்போ மூணுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. So all the three sides of triangle ABC are equal. Hence triangle ABC is an equilateral triangle. அப்படின்னு நம்ம எழுதி சம்மா க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? Question number 5. Show that the following points taken in order form the vertices of a parallelogram. பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு இணைகரத்தை அமைக்கும் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். பாயிண்ட் ஏ வந்து -3, 1, பாயிண்ட் பி வந்து -6, -7, பாயிண்ட் சி வந்து 3, -9, பாயிண்ட் டி வந்து 6, -1. ஓகேங்களா? இதில் வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக 3 பாயிண்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து 4 பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். பண்ணால் ஏபிக்கு ஈக்குவலான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பிசி, நெக்ஸ்ட்டு சிடி, அடுத்து டிஏ. இது 4 நம்ம வேல்யூஸ் டிஸ்டன்ஸு ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இணைகரம்னு கேட்டிருக்காங்க, பேரலலோகிராம்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரலலோகிராம்னா என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆப்போசிட் சைடு என்னென்னா ஃபஸ்ட்டு தேர்டு பியு டியு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஏபி கண்டுபிடிக்கிறோம்ல, ஏபியு, லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிப்போம்? டிஏன்னு கண்டுபிடிப்போம். அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். செகண்டாக என்ன கண்டுபிடிப்போம்? பிசியு, சாரி ஃபஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு தேர்டு ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸும் தேர்ட் டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் டிஸ்டன்ஸு ஃபோர்த்து டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான், அது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரு பேரலோகிராம், இணைகரம்னு சொல்லுவோம். இல்லாட்டி இல்லை. சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏபிக்கான பாயிண்ட் எடுத்துட்டேன். ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ அதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -6, -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -7, -1 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் -6 + 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டே மைனஸ் பண்ண என்ன? 9 + 64. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 73, ரூட் 73ன்னு கிடைக்குமா? ஏபி ஈக்குவல் டு ரூட் 73ன்னு கிடைக்கும். பிசி, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. ஸோ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 - -60 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -9 -7 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் ப்ளஸ் 3 + 6 9 ஸ்கொயர்டு.
ஸோ -9 + 7 -2 தி ஹோல் ஸ்கொயர்டா. ஸோ 9 ஸ்கொயர்னா 81, -2 த ஹோல் ஸ்கொயர்னா 4, 81 + 4 85. ஸோ இது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் சிடி, சிக்குரிய பாயிண்ட் என்ன, 3 -9 6 -1. ஸோ இது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண 6 - 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 -9 மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் 2 ஸ்கொயர்டு. ஸோ இது ரெண்டு இது பண்ணால் 8 கிடைக்கும். 8 ஸ்கொயர்னா 64, 3 ஸ்கொயர்னா 9, இது ரெண்டு ஆட் பண்ணால் 73 கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டிஏ, டியோட பாயிண்ட்டு, இது ஏவோட பாயிண்ட்டு. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -9 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 + 1 2 த ஸ்கொயர்டு 4, 81 + 4 85 கிடச்சிச்சு. ஸோ எனக்கு 4th ஒன் 85 கிடச்சிருக்கு, 3rd ஒன்று 85 கிடச்சிருக்கு, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஒன்றுன்னு சொல்லிட்டேன். இது வந்து செகண்ட் ஒன்றும் 85 கிடச்சிருக்கு, 4th ஒன்று 85 கிடச்சிருக்கு, ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று 73, ஃபஸ்ட்டு ஒன்று √73 கிடச்சிருக்கு, அண்டு தேர்டு ஒன்று √73 கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதைத்தான் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிஷனை எழுத போகிறோம். AB = CD = √3, BC = DA √85. The opposite sides are equal. Hence ABCD is a parallelogram அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A = -7 -3, B = 5, 10, C வந்து பாயிண்ட் C வந்து 15, 8, D வந்து 3, 5. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக என்ன பண்ணமோ டிட்டோ அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். பண்ணி நம்ம கண்டிஷனை வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஏபி, ஏயோட பாயிண்ட்டு பியோட பாயிண்ட் எடுத்து டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலா, அதில் வந்து நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 5 + 7 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 + 3 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதை வந்து 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் 13 ஸ்கொயர்டு. 12 ஸ்கொயர்னா 144 ப்ளஸ் இது 13 ஸ்கொயர்னா 169. ரூட் எடுத்தோம்னா 313 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிசி, பிக்குரிய பாயிண்ட்டு, இது சிக்குரியது. ஸோ இதை ரூட் எடுக்கிறேன். 15 - 5 10, 8 - 10 -2 த ஹோல் ஸ்கொயர், 10 ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர், 100 + 4 104 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு சிடி 15 8, சிஇ டி பாயிண்ட் இது. ஸோ அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கிது, √144 + 169 கிடைக்கிது. ஸோ √313 கிடைக்குமா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு டிஏ கண்டுபிடிக்கிறோம். பாயிண்ட் டி இது ஏ. ஸோ இது ரூட் எடுக்கிறோம். -7 - 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 -5 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதுன்னா -5 ரெண்டே ஆட் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ஆட் பண்ணால் -10 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 + 5 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ -10னா 100 + 4, ஸோ 104, √104. ஸோ இது ஈக்குவலாக. ஸோ ஏபி = சிடி 330, BC = DA வந்து √104, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஹென்ஸ் ABCD is a parallelogram அப்படின்னு சொல்லி நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் நம்பர் 6. பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு சாய் சதுரத்தை அமைக்குமா என ஆராய்க. Verify that the following points taken in order form the vertices of a rhombus அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து ABCDன்னு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ A வந்து 3, 2 -2, B வந்து 7, 6, C வந்து -1, 2, D வந்து -5, -6. ஸோ ரோம்பஸ் கண்டிஷன் என்ன, AB = BC = CD = DA. அதாவது 4 பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் ரோம்பஸ், இல்லாட்டி ரோம்பஸ் கிடையாது, நாட் அ ரோம்பஸ் அப்படின்னு எழுதிடும். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா நான் எழுதிட்டேன். அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை கிராஃபில் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ ஏபி, இந்த ஏபி பாயிண்ட் 2 பாயிண்ட் எழுதிட்டேன். இதை வந்து நான் டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கிது, ஏபி = 7 - 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 -2 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 7 - 3னா 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 6 + 2னா
8 squared. So 4 square root of 4 squared plus 8 squared. So 4 squared na 16, 8 squared na 64. Root of 80. So AB equal to இது 80 எடுத்தோம்னா 4 root 5 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் BC 7 6 minus 1 2 ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ரூட் -1 -7 whole squared plus 2 - 6 whole squared. ஸோ இது ரெண்டு இது பண்ணால் -8 squared -4 squared. -8 na 64 -4 squared na 16 கிடைக்கும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் root 80. இதை இந்த ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 4 root 5 கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் CD -1, 2 -5, -6. ஸோ CD என்ன? இதில் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -5 -1 whole squared plus -6 -2 whole squared. ஸோ இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா ப்ளஸ் ஒன்னா -5 + 1னா -4 whole squared. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுலாம் ஆட் பண்ணால் -8 இது ஸ்கொயர்னா 64. ஸோ 16 இதை ஸ்கொயர் பண்ணால் 16 + 64 80. ஸோ 4 root 5 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு DA ரெண்டு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + 5 whole squared plus -2 + 6 whole squared. ஸோ 3 + 5 8 squared plus 4 squared ரூட்டில் 8 squaredனா என்ன 64 அண்ட் 4 squaredனா என்ன 16 கிடைக்கும். ரெண்டே ஆட் பண்ணால் 80. ஸோ root of 80. இதை ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 4 root 5 வரும். ஸோ எல்லாமே 4 root 5 தான் கிடச்சிருக்கு. ஸோ AB = BC = CD = DA. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும்? ஆல் த 4 points of quadrilateral and ABCD are equal. Hence ABCD is a rhombus அப்படின்னு சொல்லி நாம் எழுதிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ட்ரீட் பண்ணுறேன். A வந்து 1, 1, B வந்து 2, 1, C வந்து 2, 2, D வந்து 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபில் வந்து குட்டியாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது என்னோடய B, இது என்னோட A, B, C, D. ஸோ இது ஈக்குவலான்னு பார்த்துடலாமா? ஸோ டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலா எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு AB எடுத்துக்கிறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 squared 0னா 1 root 1. ஸோ 1 தான். நெக்ஸ்ட்டு BC வேல்யூ எடுத்துட்டேன். பாயிண்டில் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 squared root 1 1 தான். நெக்ஸ்ட்டு CD எடுத்துட்டேன். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். root of 1 squared plus 0 squaredனா 1 root 1. ஸோ 1 தான். நெக்ஸ்ட்டு DA 1, 2, 1, 1. ஸோ அதே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 0 - 1 தான் ஹோல் ஸ்கொயர்னா மைனஸ் ஸ்கொயர்னாலும் ஸ்கொயர்ட் எடுத்தால் 1 தான். ஸோ root of 1 = 1. ஸோ எல்லா வேல்யூவும் நமக்கு 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ therefore AB = BC = CD = DA. All the 4 sides of the quadrilateral ABCD are equal. Hence ABCD is a rhombus அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? Question number 7. Point A -1, 1, point B 1, 3 and C 3, A are the points and if AB = BC then find A ன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். புள்ளிகள் A -1, 1, B 1, 3 மற்றும் C 3, A மேலும் AB = BC எனில் A இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலா root of x2 - x1 whole square plus y2 - y1 whole square. ஸோ AB ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அந்த வேல்யூஸ் ஆஃப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ண என்ன கிடைக்கும்? 1 -1 whole square plus 3 - 1 whole square. ஸோ 1 - plus. ஸோ 1 + 1 whole square plus 2 squared. ஸோ 2 squaredனா 4 + 4 root of 4 + 4. ஸோ root 8. நெக்ஸ்ட்டு BC. ஸோ 1, 3, 3, A இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன? 3 - 1 whole squared plus A - 3 whole squared. இதுனா 2 squared A - 3 whole squared. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? A - B whole squared ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ A squared - 2AB plus B squared. அதில் வந்து இதை நம்ம ப்ரீஃப் பண்ணலாமா? ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ A squared - 2 × A × 3 plus 3 squared நான் எழுதியிருக்கேன். ஸோ BC = அது 4 ப்ளஸ் A squared - 6A plus 9ன்னு கிடைக்கும். ஸோ root of A squared - 6A plus root 3. 9 4னா
13, ஸோ ப்ளஸ் 13. ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசின்னு அவங்களே கண்டிஷனில் கொடுத்துட்டாங்க. அதைப்படி இதோட வேல்யூ ஈக்குவல் பண்ணுறேன். ஈக்குவல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? போத் சைடும் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸ்கொயர் எடுக்கும்போது ரூட் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 13 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் இந்த 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 13 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 5. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டையும் நான் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் கிடச்சிருச்சா? ஸோ நான் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கணும். அப்போ இது ரெண்டே ஆட் பண்ண எனக்கு சென்டரில் இருக்க வேல்யூ வரணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ 1 × 5 5. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். ஸோ இது பண்ணும்போது மைனஸ் எனக்கு 6 கிடச்சிரும். ஸோ அதுதான் கிடச்சிச்சு. ஸோ அதன்படி பார்த்தா a - 1 a - 5 கிடச்சிச்சு. ஸோ a - 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா a ஈக்குவல் டு 1, a - 5 ஈக்குவல் டு 0 a ஈக்குவல் டு 5. ஸோ த வேல்யூ ஆஃப் a இஸ் 1,5 அப்படிங்கிறதா இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 8. புள்ளி ஏயின் x அச்சு தொலைவு அதன் y அச்சு தொலைவிற்கு சமம். மேலும் b 1,3 என்ற புள்ளியிலிருந்து அப்புள்ளி a ஆனது p அலகு தொலைவில் இருக்கிறது எனில் ஏயின் அச்சு தொலைவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த abscissa of a point A is equal to its ordinate and its distance from the point B 1,3 is 10 units. What are the coordinate of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. ஸோ x2 y2ன்னு ஏ நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ பாயிண்ட் பி நான் கிராஃபில் இந்த பாயிண்ட்டுன்னு இது பண்ணிட்டேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன 10 யூனிட்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸை எழுதிட்டேன். பாயிண்ட் ஏ எனக்கு தெரியாது. ஸோ x2 y2ன்னு நான் வச்சுட்டேன். ஸோ டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலாவில் டிஸ்டன்ஸ் 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10ன்னு நான் போட்டுட்டேன். மீதி இந்த வேல்யூஸை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? x2 - 1 the whole square root of x2 - 1 the whole square plus y2 - 3 the whole squared. So x2 squared minus a minus b the whole squared எழுதலாமா? a squared minus 2ab plus b squared. அந்த ஃபார்முலா இது நான் எழுதியிருக்கேன். ப்ளஸ்ஸு இதே மாதிரி இதையும் எழுதியிருக்கேன். ஸோ x2 ஈக்குவல் டு y2வா? ஸோ 10 ஈக்குவல் டு x2 the whole squared மைனஸு 2னா 2 தான், 2x squared ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ்ஸு இது x2 ஈக்குவல் டு y2 மைனஸ் 6x squared ப்ளஸ்ஸு 9. ஸோ இது ஈக்குவலுங்கிறங்காட்டி x2 y2வையும் பதிலாக நான் x2வாக நான் கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். ஸோ 10 ஸ்கொயர்டுனா 2x squared மைனஸ் 8x2 ப்ளஸ்ஸு 10. ஸோ இது 10 ஸ்கொயர்னா 100, 2x squared மைனஸ் 8x2 ப்ளஸ்ஸு 10. ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஈக்குவல் டு 0. ஸோ 2x2 the whole squared மைனஸ் 8x2 ப்ளஸ்ஸு 10 மைனஸ் 100 ஈக்குவல் டு 0. இது எதுவுமே மைனஸ் 90. ஸோ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்துருச்சா? ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா x2 2, இங்கே 4, இங்கே 45 கிடைக்கும். ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அது ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ண என்ன பண்ண -45 minus 9 into 5 45. இது ரெண்டே இது பண்ணால் -4. ஸோ x2 minus 9 equal to 0, x2 plus 5 equal to 0, x2 equal to -5, இது 9. ஸோ x2 equal to y2. ஸோ the points are 9 9 -5 -5 இல்லாட்டி -5 -5 இருக்கும். ஸோ இதுதான் அதோட பாயிண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? Question number 9. The point x, y is equidistant from the points 3, 4 and -5, 6. Find a relations between x and y ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புள்ளி x, y ஆனது புள்ளிகள் 3, 4 மற்றும் -5, 6 என்ற புள்ளியிலிருந்து சம தொலைவில் இருக்கிறது. x மற்றும் yக்கு இடையே உள்ள உறவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி. ஸோ சென்டரில் பாயிண்ட் இது இருக்குது. ஸோ இது XY. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, இதுக்கும் இடையில. ஸோ லெட்ஸ் த பாயிண்ட் பி A 3,4 P XY அண்ட் B -5,6ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ P XY இஸ் ஏ ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் A அண்ட் B. ஸோ அப்போ எப்படி இருக்கும்? PA ஈக்குவல் டு PBயாக தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் PAக்குரியது எழுதுகிறோம். ஸோ எக்ஸு ஒய்இ 3,4. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸை நான் வந்து இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 3 - x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 - y ஸ்கொயர்டுன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு என்னென்னு சொல்லியிருக்கோம்? பிபி சொல்லியிருக்கோம். பிபிக்குரிய என்ன? பியோட பாயிண்ட்டு பியோட பாயிண்ட்டையும் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா பிஏ ஈக்குவல் டு பிபின்னு தானே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது பிஏ இது வந்து இது ஹோல் வந்து பிஏ ஈக்குவல் டு பிபி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து A - B த ஹோல் ஸ்கொயர்டா? ஸோ அதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ A - 3 ஸ்கொயர் -2 × 3 × x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இதை இது பண்ணுறோம். ஸோ 4 ஸ்கொயர்டு -2 × 4 × y ப்ளஸ் y ஸ்கொயர்டா ஈக்குவல் டு இதை அதே மாதிரி எழுதுகிறோம். ஸோ -5 த ஹோல் ஸ்கொயர் 2 × -5 × x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இது எழுதுகிறோம். 6 ஸ்கொயர்டு -2 × 6 × y ப்ளஸ் y ஸ்கொயர்டு. இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணும். ரெண்டு பக்கமும் ரூட் இருக்குது. ஸோ ரூட்டு கேன்சல் இருக்குது. போத் சைட் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆர் கேன்சல். ஓகேங்களா? ரெண்டு பக்கம் இருக்கிற ரூட்ஸு கேன்சல் ஆகிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 ஸ்கொயர்டுனா என்ன? 9. ஸோ 2 × 3 6 x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர்டுனா 16. 2 × 4 8 y இருக்குது, y ப்ளஸ் y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இங்கே 5 ஸ்கொயர்டுனா 25. 5 × 2 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ 6 ஸ்கொயர்டுனா 36. 6 × 2 12 y ப்ளஸ் y ஸ்கொயர்டு. ஸோ இது எல்லாத்தையும் நீ சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இந்த இதை அவர் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 9 - 6x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 16 8y ப்ளஸ் y ஸ்கொயர்டு. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 25 10x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 36 -12y ப்ளஸ் y ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறதுல இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடுமா? ஸோ அதை தான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அதில் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் y ஸ்கொயர்டு மைனஸ் y ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறதுல ஆட் பண்ணலாம். ஸோ 9 ஹோல் நம்பர் என்ன? 9 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 16 இருக்குது. -25 இருக்குது. இங்கே -36 இருக்குது. இது எல்லாத்தையும் இது பண்ணோம்னா 25 வரும். -16x எக்ஸோட வேல்யூவில் இது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 10 இருக்குது. இது எல்லாத்தையும் இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு -16x வரும். ஸோ அதே மாதிரி -8y -25 -36 ப்ளஸ் 12y இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? -16x ப்ளஸ் 4y -36 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் இருக்கா? மைனஸ் ரிமூவ் பண்ணால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ பண்ணால் கிடைக்கும். மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். ஸோ அதன்படி பார்த்தா 16x -4y ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நமக்கு வந்துருச்சு. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா டிவைடட் பை 4 போட்டால் 4x -y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நமக்கு உரிய ஆன்சர். ஸோ ஒய்க்குரிய ஈக்குவேஷன் என்ன? 4x + 9 ஈக்குவல் டு y. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. புள்ளிகள் A வந்து 2,3 மற்றும் B வந்து 2,-4 என்க. எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ள புள்ளி P ஆனது AP = 3/7 AB என்ற வகையில் அமைந்துள்ளது எனில் புள்ளி Pயின் அச்சு தொலைவை காண்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். let A 2,3 and B 2,-4 be 2 points if P lies on x-axis such that
AP equal to 3 by 7 AB. Find the coordinates of P னு கொடுத்துருக்காங்க. ஸோ A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, P கொடுத்துட்டாங்க, lies on x axis னு சொல்லிட்டாங்க. ஸோ P equal to x, 0ன்னு எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கும். ஸோ இது என்னோட A, இது என்னோட B. ஸோ இதுதான் வந்து டயக்ராம் இது பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, AP equal to ABன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ AP equal to AB 3 by 7 AB. ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு AP ஒரு பாயிண்ட்ஸு, இது வந்து ஏபியோட பாயிண்ட்ஸு 3 by 7 கொடுத்துருக்க கண்டிஷன் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை இங்கே எழுதிட்டேன். ஸோ இதை வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் போத் சைடு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கும் x minus 2 the whole square plus 0 minus 3 the whole square root ofல equal to 3 by 7 இந்த வேல்யூ into root of 2 minus 2 the whole square plus minus 4 minus 3 the whole squared. So a minus b the whole squared equal to a squared minus 2ab plus b squared. So அதில் அதுபடி நம்ம எழுதினோம்னா, இந்த ஃபார்முலா படி எழுதினோம்னா x squared minus 2 into x into 2 plus 2 squared, இது ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ 3 by 7னா இங்கே சிம்பிளிஃபை பண்ணி minus 7 the whole squaredனு கிடச்சிடும். ஸோ x squared minus 4x plus 4 plus 9, 9 plus 4 13 வரும். ஸோ 3 by 7 இங்கே 7 ஸ்கொயர்னா ரூட் 49. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 49 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 7. ஸோ 3 by 7 into 7. ஸோ இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 இருக்கும். ஸோ இது கேன்சல் ஆயிடும். இப்போ இங்கே 3 தான் இருக்கும். டேக் போத் சைடு ஸ்கொயர் எடுத்தால் இந்த ரூட் கேன்சல் ஆயிருமா? ஸோ அதுங்காட்டி ரூட் கேன்சல் பண்ணுறக்கா நான் 2 சைடு ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ இது ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே 3 ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போ 9. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 9ன்னு இருக்கும். ஸோ இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 9 இது மைனஸ் 9. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ லீனியர் ஈக்குவேஷனா? ஸோ இது நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 4 ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணால் 4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 4 வரணும். ஆட் பண்ணும்போது இந்த சென்டரில் இருக்க வேல்யூ வரணும். அதுபடி பார்த்தா -2 -4 கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் டூனா எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ த பாயிண்ட் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 2, 2. த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி வந்து x, 0 அண்ட் p ஈக்குவல் டு 2, 0. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதான்? இதுதான் ஃபைனல் ஆன்சர். Question number 11. Show that the point 11, 2 is center of the circle passing through the points 1, 2, 3, -4 and 5, -6. புள்ளிகள், தமிழை ரிப்பீட் பண்ணுற, புள்ளிகள் 1, 2, 3, -4 மற்றும் 5, -6 வழி செல்லும் வட்டத்தின் மையம் 11/2 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ அவங்க கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே டயக்ராமாக வச்சு, வட்டத்தில் வந்து 3 பாயிண்ட் இருக்குது. இது ஏ, இது பி, இது சி. அதோட சென்ட்ரு வந்து எஸ்ன்னு வச்சுருக்கா. அதுதான் 11, 2. ஸோ அதிலிருந்து இது ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்க்கலாம். we have to show that SA equal to SB equal to SC. இது SAU, SBU, SC இது ஈக்குவல் 3, இந்த டிஸ்டன்ஸ் 3 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஏ ஃபைன் பண்ண போகிறோம். பாயிண்ட் எஸ்ஸு, இது வந்து ஏ பாயிண்ட்டு. ஸோ அந்த வேல்யூஸை டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கிது, ரூட் ஆஃப் -10 the whole square ப்ளஸ் 0. ஸோ ரூட் 100 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 10 யூனிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்பி, எஸ் பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டு. ஸோ அதை வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது சேம் ரூட் ஆஃப் 100 கிடைக்குது, 10 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் எஸ்சி ஃபைன் பண்ணுறோம். 11, 2, 5, -6. ஸோ 5 - 11 the whole square ப்ளஸ் -6 -2 the whole square. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், -6 the whole square ப்ளஸ் -8 the whole square. ஸோ 36 + 64 100. ஸோ ரூட் 100. ஸோ 10 யூனிட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 3 வேல்யூஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எஸ்ஏ ஈக்குவல் டு எஸ்பி ஈக்குவல் டு எஸ்சி 3 வேல்யூஸ் ஈக்குவல் தான். ஸோ therefore S is the center of the circle
passing through A, B and C அப்படிங்கிறத நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ சிம்பிள், அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எல்லாமே பாயிண்ட் பண்ணிட்டோம். சென்டரில் இருக்க பாயிண்ட் வழியாக இந்த 3 பாயிண்ட்ஸும் பாஸ் ஆகுதுங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணால் பாஸ் ஆகுதுன்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும்ல, அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்ஏவோட யூனிட்ஸும் 10 தான், எஸ்பியோட யூனிட்ஸும் 10 தான், எஸ்சியோட யூனிட்ஸும் 10 தான். ஸோ 3மே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல்னு சொல்லி இது வழியாக தான் எஸ் சென்டர் பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 12. ஆதிப்புள்ளியை மையமாக உடைய வட்டத்தின் ஆரம் 30 அலகுகள். அந்த வட்டம் ஆய அச்சுக்களை வெட்டும் புள்ளிகளை காண்க. இவ்வாறான எந்த இரு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. The radius of a circle with center at origin is 30 units. Write the coordinates of the points where the circle intersects the axis. Find the distance between any two such points அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குரிய டயக்ராம் இதுதான். சென்டர் பாயிண்ட்டுங்கும்போது 0,0 தான். ஸோ A 0 y, ஏன்னா இந்த 0 இது y ஆக்சிஸு, இது B x 0 x ஆக்சிஸ் இது. ஸோ 0 பாயிண்ட்டு. ஸோ ஏபி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா. ஸோ ஓஏ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஓவோட பாயிண்ட்டு 0 0 OY. ஸோ இது வேல்யூஸை டிஸ்டன்ஸில் குரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதுக்குரிய டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி 30ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை டேரெக்டாக நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ 0 0 0 தான். ஒய் ஸ்கொயர்டுனா ஒய் ஸ்கொயர்டு தான். ஸோ ஒய் ஸ்கொயர்டுனா 30, ஒய் ஸ்கொயர்டுனா ரூட்டுக்கு இதுக்கு கேன்சலர் y = 30ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஓபி ஃபைன் பண்ணுறேன். ஓவோடது 0.0, இது x, 0. ஸோ இதோட வேல்யூ 30. ஸோ x - 0 the whole square plus 0 - 0 the whole square. ஸோ ஈக்குவல் டு 30. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும், இது 0 ஸ்கொயர் தான். அப்போ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x = 13 எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ y = 13 கிடச்சிருச்சு, x = 13 எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ a = 0, 30, b = 30, 0. ஸோ இதை டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 30 - 0 the whole square ப்ளஸ் 0 - 30 the whole square. அதாவது இந்த பாயிண்டில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நெக்ஸ்ட்டு ஏபி பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுபடி பார்த்தா √30² ப்ளஸ் -30², -4 ப்ளஸ் தான். ஸோ 900 + 900 வரும். 900 + 900 1800, √1800. இதை ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா, ஸோ எல்சிஎம் எடுத்துருக்கோம். ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா இங்கே 2 டைமுக்கு ஒரு 2 வெளில வந்துடும், இங்கே 2 டைம்ஸ்க்கு ஒரு 5 வெளியில் வந்துடும், இங்கே ஒரு 3 வெளில வந்துடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 30 √2. ஸோ ஏபிக்குரிய டிஸ்டன்ஸ் 30 √2 அப்படிங்கிறது தான். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? எக்ஸசைஸ் 5.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் இதுதான். செகண்ட் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. தேர்டு, ஃபோர்த்து குரிய ஆன்சர் இது. செகண்ட் இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் இது. ஸோ இது அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதுக்குரிய சொல்யூஷன் இது, த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட்டு த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. த ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் இது.
ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. The final answer. Again second. இதுக்குரிய ஆன்சர் இது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின். அதுக்குரிய சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஃபைனல் ஆன்சர். செவன்த் கொஸ்டின். அதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஃபைனல் ஆன்சர். எயித்து கொஸ்டின் இது. சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஃபைனல் ஆன்சர். நைன்த் கொஸ்டின். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதோட சொல்யூஷன். இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின். இதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஒரு ஃபைனல் ஆன்சர் இது. 11th கொஸ்டின். ஒரு சொல்யூஷன் இது. இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். ஒரு சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.